பேருண்மை அம்சமாகத் துலங்கும் சக்தியானவள் தன்னை இங்கு வெளிப்படுத்திக் கொள்கிறாள். கடவுளர்களுக்கெல்லாம் முதன்மையானவள் அவள். அனைத்து கடவுள் தன்மைகளுக்கும் ஆற்றல்களுக்கும் அவள் தாயாக விளங்குகிறாள். அவளே இந்த உலகத்தை இறைவனோடு இணைப்பவள். அவள்தான் இறைவனுக்கும் உலகத்துக்கும் இடையே பாலமாக இருக்கிறாள். அவள்தான் மரணத்துக்கு உட்பட்ட மானுட வாழ்வை நித்தியமான பெருவாழ்வுடன் இணைக்கிறாள். அன்னையின் திவ்ய தரிசனம் நமக்கு கிடைக்கும்போது, நாம் அன்னை பராசக்தியை சரணடையும் போது, நம்முடைய இயல்பான அறியாமை இருளானது நம்மை விட்டு மறைகிறது. சோம்பலும் சோர்வும் நம்மை விட்டு அகல்கின்றன. இறை அன்னையின் அருளால் துன்பங்கள் எல்லாம் ஓடிவிடுகின்றன. ஞானமானது நம்மை நோக்கி வருகிறது. வாழ்க்கை இப்போது லட்சியமற்ற ஒன்றாக தோன்றவில்லை. துன்பங்களிலிருந்து விடுபட உயிரை மாய்த்து கொள்வதுதான் ஒரே வழி என்ற நிலை இப்போது இல்லை. உயிர் வாழ்வதற்கான உன்னதமான நோக்கங்களும் புது புது அர்த்தங்களும் புலப்பட ஆரம்பிக்கின்றன. தெய்வீக இதயம் ஒன்று விரிவான பரந்த வெளியெங்கும் உணர்வு துடிப்புடன் விளங்குவதை உணர முடிகிறது. ஒளியார்ந்த இறை அன்பு தூய்மையான ஆன்மீக ஊற்றுக்களில் இருந்து வெளிப்படுகிறது. அந்த அன்பானது அறியாமை ஆழங்களில் மண்டி கிடக்கின்ற துயரங்களை வருத்தங்களை இல்லாததாக ஆக்கிவிடுகிறது. அன்னையின் நித்தியமான புன்னகையில் நமது துன்பங்கள் வருத்தங்கள் வேதனைகள் யாவும் தொலைந்து போகின்றன. உருவமற்ற தேவ அம்சங்கள் மற்றும் உருவமுடைய தெய்வங்கள் தேவதைகள் என அனைத்துமே தெய்வீக அன்னையுடன் இரண்டரக் கலந்தவைகளாக இருக்கின்றன. அவளுடைய ஒற்றை பார்வையானது பிரம்மாண்டத்தை விட அகண்டமானது. அவளுடைய திருமுகமானது இறைமையின் அனந்த கோடி அம்சங்களை தன்னிலிருந்து வெளிப்படுத்துகிறது. அன்னையின் அங்க அவயவங்கள் யாவும் எல்லையற்ற ஆனந்தத்தை தம்முள் தாங்கி நிற்கின்றன. பேரழகுமிக்க அவளுடைய திருமேனி ஆனந்த சாகரங்களின் நடுவே பிரகாசிக்கின்ற நிலவாக விளங்குகிறது. அவள் அனந்தமானவள், பரிபூரணமானவள். பிறப்பு உழைப்பு விதி என்னும் தலைகளுக்கு அப்பாற்பட்டு நின்று அவற்றை இயக்குபவளாக அவள் இருக்கிறாள். அவளுடைய திருக்கரங்கள் மட்டுமே காலத்தின் வலிய பிடிகளை திருப்பி மாற்றியமைக்கும் வல்லமை பெற்றவை.